الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் நாகரிகங்களிலே மிக கெட்டது மார்க்கத்தின் பேரில் புதுமைகளை உண்டு பண்ணுவது, அந்த புதுமைகள் அனைத்தும் நாளை மறுமையில் நம்மளை நரகத்தில் விட்டு செல்லும் என்ற நல்லுபதேசத்தோடு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் மீது கடமையான இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு எவ்வாறு இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அமர வைத்தானோ, இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு எவ்வாறு இந்த இடத்திலேயே அமர வைத்திருக்கின்றானோ, அதே போன்று நாளை மறுமையில் சொர்க்கங்களிலே உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த உயர்தர சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் அண்டை வீட்டாரோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, அண்டை வீட்டார் என்பவர்கள் நம்மளோடு எவ்வாறு நாம் அவர்களோடு நடந்து கொள்கின்ற முறைகளை பற்றி ஓர் சில நிமிடங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதனை தனிமையிலே வாழ முடியாது, அதே போன்று அவனுடைய செயற்பாடுகளை அவனுடைய வேலைகளை அவனால் தனிமையிலே நின்று செய்ய முடியாத அளவுக்கு இன்னொருவருடைய துணையோடு அந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சமூக பிராணியாக இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அப்படி படைத்த இந்த மனித சமுதாயத்தை எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, அத்துணை விடயங்களையும் இன்னொருவரோடு உதவியின்றி அவனால் தனிமையிலே நின்று அவனுடைய வேலையாக இருக்கட்டும், அவனுடைய இன்னொரு விடயங்களாக இருக்கட்டும், அத்துணை விடயங்களையும் அவனால் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு இன்னொருவரோடு அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கின்ற அளவுக்குத்தான் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சமுதாயம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் அந்த மனித சமுதாயம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அண்டை வீட்டார்களை உதாசீனம் செய்து கொண்டு, அண்டை வீட்டார்களோடு சண்டையிட்டு கொண்டு, அவர்களை நல்ல முறையிலே அவர்களோடு நடந்து கொள்ளாமல் அவர்களை விரோதிகள் போன்று நடத்துகின்ற ஒரு மனித சமுதாயமாக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் என்று 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வாறு சொல்கின்றீர்கள் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். கீலமன் யா ரசூலுல்லாஹ், அவர் யார் என்று சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்று சொன்னால், யார் ஒருவன் தன்னுடைய அண்டை வீட்டானோடு சேர்ந்து நடக்கவில்லையோ அவன் உண்மையான விசுவாசியாக மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள். என்று சொன்னால் நானும் நீங்களும் எங்கனம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம், ஐங்கால தொழுகையை எல்லாம் சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம், இபாதத்துக்களை எல்லாம் சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம், அதே போன்று தான தர்மங்களை எல்லாம் சரிவர நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். இபாதத்துக்களில் எந்த குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நல்லோர் அடியானாக இருக்க முடியும், நாளை மறுமையில் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு அத்துணை விடயங்களும் செய்து கொண்டிருக்கின்ற நாம் நம் பக்கத்து விட்டானோடு நாம் நடந்து கொண்ட முறையில் நாம் தவற விட்டு விட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே,
எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதலாக நான் நோய்வாய்ப்பட்டு கீழே விழுந்து கிடக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தான் வருவதற்கு முன்னால், என்னுடைய சகோதரர்கள் வருவதற்கு முன்னால் என் பக்கத்து விட்டான் தான் முதலாக இருப்பான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டானோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அதை உதாசீனம் செய்த மக்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், அந்த பெண்மணி இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவளாகவும் இபாதத்துக்களை செய்யக்கூடியவளாகவும் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன இபாதத்துக்கள் இருக்கின்றதோ அத்துணையும் சரிவர செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டிருக்கின்றாள். அதே போன்று பகல் நேரங்களிலே, காலை நேரங்களிலே அவள் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோற்றிருக்கின்றாள், பசித்திருக்கின்றாள், தாகித்திருக்கின்றாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பார்த்து நாம் என்ன சொல்வோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இவள் சொர்க்கவாதி என்று நாம் எல்லோருமே என்ன செய்து விடுவோம்? அவரை என்ன செய்து விடுவோம்? சான்று பகிர்ந்து விடுவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக அந்த பெண்மணி அந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவள் அண்டை வீட்டாரோடு சேர்ந்து வாழ்வது கிடையாது, அண்டை வீட்டாருடைய துக்கங்களிலும் இன்பங்களிலும் இவள் கலந்து கொள்வது கிடையாது. அண்டை வீட்டார் என்று சொன்னால் ஒரு எதிரி போன்று இவர் என்ன செய்கின்றார்? நடந்து கொள்கின்றார் என்று அந்த பெண்மணியை பார்த்து சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வாறு என்று சொன்னால், இவள் நரகவாதி என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றது. இந்த அண்டை வீட்டாருடைய விடயத்தில் நாம் எவ்வாறு கரிசனை காட்ட வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், நரகவாதி என்று சொல்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த அண்டை வீட்டாருடைய உறவு என்பது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் நாம் நம்முடைய நவீன காலம் எல்லாம் வளர்ந்து கொண்டு இன்றைக்கு அண்டை வீட்டார் என்ற ஒன்று உறவை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய பக்கத்து வீட்டிலே யார் இருக்கின்றார், தன்னுடைய பக்கத்து வீட்டிலே எவ்வாறானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர் முஸ்லீமா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களா, எங்கிருந்து வந்தவர்கள், நம்முடைய ஊர்கள் தானா அல்லது நம்முடைய உறவினர்கள் தானா என்று தெரியாத அளவுக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் காரணம்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் ஏன் இவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் ஒரு கணம் சிந்திக்க கூடாதா? நான் மரணிக்க போகின்றேனே, எனக்கும் நோய்வாய்ப்பட போகின்றதே என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கூடாதா? முதலாக ஓடி வருபவன் என்னுடைய அண்டை வீட்டான் தான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க தவறிவிட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டும் போது எவ்வாறு சொல்கின்றான் என்று சொன்னால், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வை அன்றி வேற யாரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அடிபணிய வேண்டாம், வணங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தொடராக எவ்வாறு சொல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனுடைய இபாதத்தோடு சேர்த்து இந்த அண்டை வீட்டானையும் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, எவ்வாறு என்று சொன்னால், அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா தொடராக சொல்கின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடராக சொல்கின்றான். எவ்வாறு சொன்னால், வதில் குர்பா என்று சொல்கின்றான், என்னுடைய இரத்த உறவுகளோடு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். தொடராக சொல்கின்ற பொழுது எவ்வாறு சொல்கின்றான் சொன்னால், வஜாரதில் குர்பா, நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்களை என்ன செய்து கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே பழகி கொள்ளுங்கள், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இதைவிட மேலானவர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம்? தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் அதையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம்? உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளுக்கு எட்டியும் கூட அந்த குர்ஆன் வசனத்துக்கு நாம் மாறு செய்யக்கூடிய முஸ்லீமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு குற்ற உணர்வுகள் என்பது இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு
மனிதன் அல்லாஹுவையும் நாளை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, உண்மைக்குண்மையாக ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ, அவர் அண்டை வீட்டானோடு என்ன செய்து கொள்ளட்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டாலும் கூட அதனை நாம் என்ன செய்கின்றோம், உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்டை வீட்டானுடைய வீட்டிலேயே ஒரு நல்ல விடயம் நடக்குது என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்கின்றோம், ஒரு பொறாமையாக பார்க்கின்றோம், ஒரு பொறாமைத்தனமாக பார்க்கின்றோம். அவனுடைய வீட்டில் ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அதே போன்று இன்னொரு பொருளாதார விடயமாக இருக்கட்டும், அல்லது வேறு விடயமாக இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்வது, அவனுக்கு ஊக்கம் அளிக்காமல் அவனை குத்தி அதை கலைக்கக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களோடு பொறாமை கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே. அதே மாதிரித்தான் அண்டை வீட்டாருடைய உறவிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நாம் சண்டையிட்டுக் கொள்கின்றோம். சின்ன சின்ன பிரச்சனைகள், அற்ப பிரச்சனைகளுக்காக வேண்டி நாம் என்ன செய்து கொள்கின்றோம், சண்டையிட்டு அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கின்றார்கள். எவ்வாறு சொன்னால், நான் மரணிக்கின்ற வரைக்கும் உன்னுடைய வீட்டுக்குள் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேனே, நான் மரணிக்கின்ற வரைக்கும் உன்னுடைய வீட்டிலே ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து செல்கின்றவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கும் அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே. இன்றைக்கு பார்க்கின்றோம், அண்டை வீட்டானுடைய பக்கத்து வீட்டிலே ஒரு திருமணம் நடந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு நாம் அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் வருடம் எத்தனை வருடம் வரைக்கும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், சண்டையிட்டு பேசாமல் மரணித்தவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே. ஒருமுறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். நறுமணம் வீசுகின்றது, அவருடைய உடம்பில் இருந்து நறுமணம் வீசுகின்றது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே, ஏன் இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய உடம்பில் இருந்து இவ்வளவு நறுமணம் வீசுகின்றது என்று கேட்கின்றார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு நேற்று இரவு திருமணம் முடிந்து விட்டது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் திருமணம் நடக்கின்றது என்று சொன்னால், இன்றைக்கு நம் பக்கத்து வீட்டில் திருமணம் நடந்தால் நாம் என்ன செய்கின்றோம், எத்தனையோ வருட காலம் நாம் அவர்களோடு சண்டையிட்டு பேசாமல் மரணித்திருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே. அதே போன்றுதான் நம்மளை வலிமாவுக்கு கூப்பிடவில்லை என்றால், இன்னொரு விடயங்களுக்கு கூப்பிடவில்லை என்றால் அவர்களோடு சண்டையிட்டுக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் நாம் நம்முடைய பொது விடயங்கள், எம்முடைய பொது வேலைகளிலும் நாம் என்ன செய்கின்றோம், பொதுவிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடிக்கடி பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பிரச்சனைப்பட்டால் நாம் செய்த தொழுகைகள், நாம் தொழுத தொழுகைகள், கொடுத்த நல்ல காரியங்கள், கொடுத்த தர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்கனம் எப்படி அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை. அதே போன்றுதான் இந்த இஸ்லாம் இந்த உறவுகளை, அண்டை வீட்டார் உறவுகளை 3 வகையினர்களாக பிரிக்கின்றார்கள். ஒன்று எவ்வாறு சொன்னால், பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற முஸ்லிமான என் இரத்த உறவுகளோடு நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும். இவர்களுக்கு 3 கடமைகள் இருக்கின்றது. இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது, அழகாக சொல்லி காட்டுகின்றது. இவர்களுக்கு 3 கடமைகள் இருக்கின்றது. என்ன கடமைகள்? முஸ்லிம் என்கின்ற பெயரில் இவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது என்ன கடமை? உறவினர்கள் என்ற பெயரில், என்னோடு இரத்த உறவாக இருக்கின்றவர்கள் தானே, இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய, உறவினர் என்ற பெயரில் செய்ய வேண்டிய கடமைகள். மூன்றாவது கடமை என்னன்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரன் என்கின்ற அந்த உரிமையை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார் யாருன்னு சொன்னால், உறவினர்கள் அல்லாத முஸ்லிமான உறவுகள் என் பக்கத்தில் வீட்டில் இருந்தால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கின்றது. ஒன்று, முஸ்லிம் என்ற பெயரில் நாம் என்ன செய்ய வேண்டும், முஸ்லிம் என்கின்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்திருக்கின்றார், இந்த மார்க்கத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் அண்டை வீட்டான் என்கின்ற அந்த உரிமையுடைய கடமையை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். மூன்றாவது தான் இந்த அண்டை வீட்டானுடைய
நல்ல முறை நடந்து கொள்வதற்கு மிக சான்றான ஒன்று மூன்றாவது எவ்வாறு சொன்னால், இறை நிராகரிப்பாளன் ஒருவன் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் அவனோடும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்டை வீட்டானுடைய விடயத்தில் பேசுகின்ற நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய மனத்தில் கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தற்காலத்திலேயே இந்த நவீனம் வளர்ந்த காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு சொன்னால், தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தானும் தன்னுடைய மனைவிகளும் தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனையை நான் எவ்வாறு தலையிடுவது, மற்றவர்களுடைய பிரச்சனையில் நான் எவ்வாறு சென்று அதை தீர்த்து கொள்வது என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மனித சமுதாயம் நவீன சவால்களின் பின்னால் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றான், எம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய மரணத்துக்கு கூட என்னால் செல்ல முடியாத அளவுக்கு தான் பிஸி என்று சொல்லுகின்ற அளவுக்கு நவீன சவால்களுக்கு பின்னால், நவீன உலகத்துக்கு பின்னால் இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அண்டை வீட்டானுடைய உறவு என்பது மிக முக்கியமானது. இதை நாம் துண்டித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களோடு நல்ல முறையில் சேர்ந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக என்னையும் அப்பால் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களையும் அல்லாஹு தாலா அடைய வைப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.